கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 80. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. தேவன் உங்களை திருப்பிக் கொண்டு வருவார். அல்லேலூயா. The Lord will turn you again. இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. தேவன் உங்களை திருப்பி கொண்டு வருவார். இங்கே பார்க்கிறோம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்பதாக. அல்லேலூயா. அப்போ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது turn us O Lord என்று இந்த சங்கீதம் தொடங்கும். அப்போ பார்க்கிற வேளையில அப்பனா என்ன அர்த்தம்? திருப்பி கொண்டு வாரும்னா ஏதோ தவறான பாதையில, தெரியாத பாதையில போய்விட்டோம், நடந்து விட்டோம், நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை திருப்புவேன், சரியான பாதைக்கு, வெளிச்சத்தின் பாதைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ எந்த விதமான பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்ட பாதைக்குள்ள நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு சொல்ல, நான் திருப்பி கொண்டு வருவேன் சொல்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, மனிதனுக்கு அவனாகவே சரியான பாதையை தெரிந்து கொள்ள முடியாது, தெரியாது. மனிதனுக்கு தெரியாது. ஏனால் ஆண்டவர் மனிதனை அப்படி படைக்கவில்லை. மனிதனை அவனே சரியான வாழ்க்கையை, சரியான ஒரு பாதையை தெரிந்து கொள்ள கர்த்தர் மனிதனை அப்படி உண்டாக்கவில்லை. அவர் ஆளுகை செய்து அவனை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால்தான் பாருங்க, மனிதர்களாகிய நாம் ஆடுகளுக்கு ஒப்பிடப்படுகிறோம். வேதத்துல பார்க்கும் பொழுது ஆடுகளுக்கு ஒப்பிடப்படுகிறோம். ஏன் ஒப்பிடப்படுகிறோம்னா, ஒரு ஆடுக்கு அது நடக்க வேண்டிய வழி தெரியாது, அதுக்கு ஒரு மெய்ப்பெண் தேவை, அதை நடத்த ஒரு மெய்ப்பெண் தேவை. இல்லைன்னா அதுக்கு நடக்க தெரியாது, சரியான பாதை எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஒரு ஆடு போய் கீழே ஒரு குழியில விழுந்தால் எல்லா ஆடும் போகும். ஏன்னா அதுக்கு தெரியாது, அந்த இடத்து ஆபத்து என்று அதுக்கு தெரியாது. அதே போலதான் நமக்கும் ஒரு மெய்ப்பெண் தேவை. அல்லேலூயா. நமக்கும் ஒரு மெய்ப்பெண் தேவை. அந்த மெய்ப்பெண்ணா யார் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நானே இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கு மெய்ப்பெண்ணா நான் இருக்கிறேன்பான்றார். பாருங்க, நாம் எல்லாரும் வழி விலகி போயிட்டோம் இல்லையா? ஏசாயா 53:6 வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது? ஏசாயா 53:6 வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, இந்த இடத்துல இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் இல்லையா? கர்த்தருடைய இயேசுவினுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற ஒரு அதிகாரம். இங்க என்ன இயேசு என்ன எழுதுறாரு? நம்ம எல்லாரும் எப்படி ஆயிட்டோம்? ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில என்ன போனோம். யாருக்கு என்னென்ன வழி சரின்னு பட்டுச்சோ எல்லாரும் அவங்கவுங்க வழியில நடந்தாங்க. இப்போ அப்படிதான் நடக்கிறாங்க இல்லையா? நடக்கிறாங்களா இல்லையா? நடக்கிறாங்க. ஐயா சொன்னார்ல, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண். இப்போ ஆண் பெண்ணா மாறிடுறாங்க, பெண் ஆணா மாறிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அங்க போயிட்டு இருக்கு. என்னது? ஆனா பெண்ணான்றதே தெரியல. பெண்கள் எல்லாம் நாங்க ஆண்கள் சொல்லி அப்படியே முடி வெட்டுக்கிட்டோம், ஆண்கள் மாதிரி உடை அணியிருந்தோம், ஆண்கள் எல்லாம் பெண்களை போல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி நடக்குது. அவ்வளவு மோசமா போய். ஏன்னா அவனவன் தன் தன் வழியில போனான். அவங்கவுங்க வழிக்கு அவர்கள் நடக்கிற வழிதான் சரி, அவங்கவுங்க கண்களுக்கு அவர்கள் நடக்கிற வழிதான். அதுதான் இங்க சொல்றாரு, எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில போனாங்க. ஆனா அந்த போகிற வழிக்கான தண்டனை யார் மேல வந்துச்சு? இயேசுவின் மேல வந்துச்சு. நம்ம நடக்கிற வழி அக்கிரமமான வழி, அதுல ஆக்கினை உண்டு. ஆனா அந்த ஆக்கினையை இயேசு என்ன பண்ணாரு? என் மேல வரட்டும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க? நான் திருப்பி கொண்டு வருவேன். அதனாலதான் இங்க ஆசாப், இந்த சங்கீதத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னா, ஆசாப் என்கிற ஒரு மனுஷன். அவன் தான் இந்த சங்கீதத்தை எழுதினார்.
அவர் யார் என்று சொல்லும் பொழுது அவர் தாவீதினுடைய அந்த தேவாலய பொறுப்புகளை தாவீது ஏற்படுத்தினார் இல்லையா. அதுல பாடகர் குழுவினர் ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க காலையில இருந்து மாலை இரவு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பாடிக்கொண்டே இருப்பார்கள், கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதிலே ஒருவர் தான் யாருன்னா இந்த ஆசாப். தாவீது ராஜாவாலே இந்த பாடகர் குழுவுக்கு தலைவராக ஏற்படுத்தப்பட்டவர் தான் யாரு, இந்த ஆசாப். 1 நாளாகமம் 6:31 32, 1 நாளாகமம் 6:39, 1 நாளாகமம் 16, 2 நாளாகமம் 21, 30 இந்த வசனம்லாம் நீங்கள் வாசிங்கன்னா இந்த ஆசாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா. அப்ப இவரு வரம் பெற்ற ஒரு மனுஷன். தாவீது எப்படி சங்கீதம் பாடுகிறதுக்கு அவருக்கு ஆண்டவர் வரத்தை கொடுத்திருந்தாரோ, இந்த மனுஷனுக்கும் அந்த ஒரு வரத்தை அவர் கொடுத்திருந்தார். மொத்தம் எத்தனை சங்கீதம் வேதத்துல? 150. தாவீது பாடினது எவ்வளோ? 73. தாவீது பாடின சங்கீதம் எவ்வளோ? 73. இந்த மனுஷன் பாடினது எவ்வளோ? 13. சங்கீதம் 73 இருந்து 83 வரைக்கும் இந்த மனுஷன் பாடின சங்கீதம் தான் இருக்கும். சங்கீதம் 50 இவர் பாடம் தான். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அதெல்லாம் இவருடைய சங்கீதம் தான். அதனால இந்த மனுஷன் இப்போ இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 3 முறை இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா இந்த ஒரே வசனம் திரும்ப திரும்ப வந்திருக்கும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி 3 முறை அது திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல 80ஆம் சங்கீதத்துல அது வரும். 3ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல, அதற்கு பிறகு 19ஆம் வசனத்துல. இந்த 3 வசனத்திலையும் இந்த ஒரு திரும்ப திரும்ப இந்த வசனம் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்னா அவரு ரொம்ப ஒரு வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டவரே, நாங்க தவறான வழியில போயிட்டோம், எங்களை திருப்பி கொண்டு வாங்க. நாங்க நடக்கிற வழி சரியில்லை, நாங்கள் போகிற பாதை தவறா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று அவர் சொல்றார். அல்லேலூயா. எந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் எந்த பாதையில் நடந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. அப்போ எந்தெந்த பாதையிலிருந்து எந்தெந்த பாதைக்கு ஆண்டவர் திருப்புகிறார் என்பதை நாம் தியானிக்கலாம். முதல்ல பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு நேராய் நம்மை திருப்புவார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28, 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து உடையவர்களானால் என்னவா இருக்கிறோமா? ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராயும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதல்ல பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்துக்கு அடிமையா இருந்தாலும், பாவமா, சாபமா, பழக்கமா, சுபாவமா, ஐக்கியமா, எதுக்கு நீங்கள் அடிமையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி சுதந்திர பாதைக்கு நேராய் உங்களை நடத்துவார், திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலே அடிமையா இருந்தாங்க இல்லையா? எகிப்திலே அவர்கள் 430 வருஷத்துக்கு கிட்ட அடிமையா இருந்தாங்க. அவர்கள் உயிரையும் கசப்பாக்கினார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் எகிப்தியர். ஏன்னா அவ்வளோ கொடுமையா நடத்தினாங்க. அவர்கள் ஜீவனும் கசப்பாய் போச்சு. அப்போ பாருங்க, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி சுதந்திரத்திற்கு நேராக நடத்துறாரு. அதனால தான் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 13:3 வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். அப்போ பிரியமானவர்களே, உங்களை இந்த ஸ்தலத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்னா நீங்கள் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. வராதவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இல்லையா? சபைக்கு வர முடியலன்னா வேற ஏதோ அடிமையா இருக்கிறாங்க. சுதந்திரவாளிகள் எங்க வருவாங்க? தேவ சன்னிதானத்துக்கு வருவாங்க. அவர்கள் எங்கே போனார்கள்? எகிப்து, அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து எங்கே போனாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. அப்படிதான் நம்மை இந்த அடிமைத்தன வீடாக இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சுதந்திர பாதைக்குள்ளாய் நடத்துறார். அது எங்கே போகிறது சொன்னால் பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எந்த அடிமைத்தனத்துல நீங்கள் இருக்கிறீங்க? எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க? பாவம் என்கிற அடிமைத்தனமா? சாபம் என்கிற அடிமைத்தனமா? ஏதோ தேவையில்லாத ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட நம்ம ஐக்கியம் வைக்கிறோம்? தேவையில்லாத, ஆண்டவரை வணங்காத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களோடு ரொம்ப கலந்தோம்னு சொன்னா அவங்க நம்மள மாதிரி மாற மாட்டாங்க, நாம தான் அவங்கள மாதிரி மாறுவோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க. அவதான் ஐயா சொன்னார் பாருங்க, ஸ்டேட்டஸ்ல எல்லாம் சினிமா பாட்டெல்லாம் வைக்கிறது. எங்க போய் வரோம்னா இது காலேஜ் டைம்ல தான் வரும். ஏன்னா போய் வேற சேர்க்க அப்படி இல்ல. நான் ஐடி கம்பெனிக்கு போவேன்னா அங்க இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் சாட்சியா நிக்க தெரியணும். பிரச்சனை வரும், நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் இயேசுக்காக நான் சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுதந்திர பாதையில் நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா எந்த சூழ்நிலையும் ஒரே நிமிஷத்துல என்ன ஆகும்? மாறும். அல்லேலூயா. திருப்பி கொண்டு வருவார் பிரியமானவர்களே. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த விருப்பம் இருக்கணும். ஐயோ நான் பாவ பாதையில் நடக்கிறேனே, ஐயோ நான் சாபத்தின் பாதையில நடக்கிறேனே, இதுல இருந்து நான் திரும்பணுமே, தேவன் எங்களை திருப்பி கொண்டு வாரும். அதுதான் அவர் கேட்கிறாரு. எங்களை திருப்பி கொண்டு வாரும். இந்த பாதை எங்களுக்கு வேண்டாம், ஆனால் நான் என்னால திரும்ப முடியல, நீர் என்னை திருப்பி கொண்டு வாரும். நீங்க சுதந்திரம் எனக்கு வேணும். அவருக்குள்ள இருக்கிறது தான் சுதந்திரமே. அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறது தான் சுதந்திரமே. நிறைய பேருக்கு தெரியாது, குறிப்பா வாலிபர்களுக்கு தெரியாது. இஷ்ட போல வாழ்றதா சுதந்திரம். இல்ல, அவருக்குள்ள இருக்கிறது தான் சுதந்திரம். மெய்யான சுதந்திரம் எங்க தெரியுமா இருக்கு? அவருக்குள்ள இருக்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்தின் சங்கிலிகள் என்னை என்ன பண்ணல, கட்டுப்படுத்துவதில்லை. பாவம் என்கிற அந்த பிரமாணம் என்னை ஆளுவதில்லை. கிறிஸ்து என்னை ஆள்றார். அப்ப என்ன அர்த்தம்? மெய்யான சுதந்திரம் எங்க இருக்கிறது? இங்கதான் இருக்கிறது, சபையில தான் இருக்கிறது. அதனால தான் சுதந்திரம் அடைந்தவர்கள் சபைக்கு ஓடி வருவாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு வர வேண்டும் என்ற மனது வராது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை திருப்பி கொண்டு வருவார், உங்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிங்க. இரண்டாவது பாருங்க, கட்டிலிருந்து, கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஃப்ரம் பாண்டேஜ் டு டெலிவரன்ஸ். பாருங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, பாருங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே 18 வருஷமாய் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கிறது. ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அங்கே யார் இருக்கிறா? 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி. அதுதான் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவங்க எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் அது சரியா இருக்காது, எத்தனை டாக்டர் பார்த்திருந்தாலும் அது சரியா இருக்காது, எந்த எம்ஆர்ஐல எந்த ஸ்கேன் எடுத்திருந்தாலும் அது ஒன்றும் காட்டியிருக்காது. ஏன்னா அது பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த ஆவி வெளியேறணும் சொன்னா இயேசுவால மட்டும்தான் என்ன முடியும்? அவராலே மட்டும்தான் முடியும். அப்போ இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து கிட்டே அந்த அம்மா போய் கேட்கல, அவரே கிட்ட போறார். என்ன சொல்றார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய்.
கையை வைக்கிறார். என்னாச்சு? பலவீனப்படுத்தும் ஆவி பறந்துருச்சு. விட்டா போதும்பா, எனக்கு ஆளை விடுங்கன்னு என்ன பண்ணுச்சு? ஓடியே போச்சு. நிமிந்துட்டாங்க, அவ்வளவுதான். சில வியாதி சரியாகாது. சில வியாதிகள் என்ன மருந்து சாப்பிட்டாலும், எந்த டைம் டாக்டர் கிட்ட போனாலும், ஏன்னா உள்ள இருக்கிற ஆவி கட்டப்பட்ட நிலைமை, கட்டுண்ட வாழ்க்கை. அவங்களுக்கு வேணும் விடுதலை. அல்லேலூயா. அவங்களுக்கு வேணும் விடுதலை. அப்ப நீங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்களா? கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? அது வியாதி எனக்கு சரியாக மாட்டேங்குது, எத்தனை வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேண்டியது விடுதலை. கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு திருப்பி உங்களை விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வருவார். விசுவாசிங்க. பாருங்க, இங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா, அவங்க ஜெபாலயத்தில் அந்த நேரத்தில் இருந்தாங்க, அதனாலதான் இயேசு பிரசங்கம் பண்ற நேரத்துல ஜெபாலயத்துல இருந்தாங்க, அதனாலதான் இயேசு போய் சுகம் கொடுத்தாரு. இன்னொரு காரியம் பார்க்க முடியும். இயேசு போதகம் பண்றாரா? யூதேயா தேசத்துல எத்தனை ஜெபாலயம் இருந்துச்சு? எவ்வளோ இருந்துச்சு. இந்த ஜெபாலயம் மட்டுமா இருந்துச்சு? கிடையாது. எவ்வளோ இருந்துச்சு. ஆனா இயேசு போதித்து கொண்டிருக்கிற ஜெபாலயத்தை தான் அவங்க இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் நாட்டப்பட்ட இடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசு போதிக்கப்படுற இடம் தான் ஆசீர்வாதம். இயேசு போதிக்கப்படுறாரா, அங்க நீங்க இருக்கணும். இதை விட்டுட்டு நான் வேற எங்க போனாலும் ஆசீர்வாதம் வராது. இயேசு போதனை பண்ணி கொண்டுதான் அவங்க அங்க இருக்கிறாங்க. ஏன் வேற ஜெபாலயத்துக்கு போயிருக்கலாம்ல? அங்கன வேற ஜெபாலயமே இல்லையாண்ணா? எவ்வளவு ஜெபாலயம் இருந்துச்சு. ஏன் இயேசு போதிக்கப்படுகிற ஜெபாலயம், அவர் போதித்து கொண்டிருக்கிற ஜெபாலயம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. சபைக்கு வந்தா தானா விடுதலை வந்துரும். ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே. நீங்கள் நாட்டப்பட்ட ஸ்தலத்துக்கு வாங்க. உங்களை கர்த்தர் எங்கே நாட்டிருக்கிறாரோ அங்க வாங்க. உங்களுக்கு தானா விடுதலை வரும். ஏன்னா இயேசு இங்க போதிக்கப்படுறாரே. இயேசு இங்க போதிக்கப்படுறாரே, அவருடைய வார்த்தை இங்க சொல்லப்படுகிறதே, அவருடைய வசனங்கள் இங்க சொல்லப்படுகிறதே, நிச்சயமா உங்களுக்கு விடுதலை வரும். அல்லேலூயா. பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இந்த ஸ்திரீ. அடுத்து பாருங்க, இந்த பெதஸ்தானுடைய சம்பவத்திலும் நாம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் பாருங்க, யோவான் 5:5-12 அவனும் இப்படிதான் உட்கார்ந்துருக்கிறான். எத்தனை வருஷமா உட்கார்ந்துருக்கிறான்? 38 வருஷமா உட்கார்ந்துருக்கிறான். இந்த அம்மா எவ்வளோ? 18 வருஷம். அவன் எவ்வளவு வருஷம்? 38 வருஷம். ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையில இருந்தான். இயேசு போறாரு, பாக்குறாரு, அப்பா சுகமடைய விரும்புறியா? அவனுக்கு இவர் யாருன்னு தெரியல. என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? தண்ணி கலக்கும் போது நான் போய் போறதுக்கு முன்னாடி வேற யாரோ போய் சேர்ந்துடுறாங்க. எழுந்திரு, படுக்க எடுத்துக்கொண்டு நடாரு. தேவ தூதன், நான் தேவன் வந்திருக்கிற உங்ககிட்ட. அல்லேலூயா. தேவ தூதன் என்ன? நான் வந்திருக்கிற உங்ககிட்ட. நீ என்ன அறியாமல் இருக்கிறாயா? எழுந்து நட. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய வல்லமை எல்லை கடங்காதது. அதை ஒரு எல்லைக்குள்ள நம்மளே வைச்சோம்னா அவர் அப்படிதான் இருப்பார். ஆண்டவரே, உங்களுக்கு எல்லையே இல்லை ஆண்டவரே. என்ன எல்லையே இருக்காது. அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரால் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையை திருப்ப அவரால் முடியும். கட்டப்பட்ட நிலைமையில பாருங்க, அப்போ ஒரு நிமிஷத்துல எழுந்து நடந்தான். அவன் நிமிஷம் கூட இருக்காது. எழுந்து உன் படுக்க எடுத்து உன்னை நட. அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒரே வார்த்தை, சுகமடைய விரும்புறாயா? அவன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவன் வேற ஏதோ பதில் சொல்லிட்டு இருந்தான். எழுந்து நட. உங்ககிட்ட பேசினாலாம் சரிப்பட்டு வராது. எழுந்து நட. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன விதமான படுக்கையில இருந்தாலும் எழுந்து நடங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எந்திரிச்சு நடங்க. தைரியமே அழுமுங்க. சோர்ந்து போய் போர்வை போத்திக்கிட்டு படுக்கையில உட்காந்துட்டு அழுது கொண்டிருக்கிற காலெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப எழுந்து நடங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, இது சம்பவத்துல பார்க்கலாம். திமிர்வாதக்காரன் அவன் பாருங்க, மத்திய 9:2 என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து? மத்திய 9:2 அவன் எத்தனை வருஷமா கட்டப்பட்ட நிலைமையில இருந்தான்? அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கப்பர்நகூம்ல.
என்ன நடக்குது? ஒரு திமிர்வாதக்காரன்னா பேரலிட்டிக்கு முடக்குவாதம் சொல்றாங்களே, அதுதான் திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு முதல்ல என்ன சொன்னார்? எழுச்சி படுக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல, என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது. ஏன்? அவன் பாவத்தினாலதான் அவனுக்கு அந்த வியாதி வந்திருக்கிறது, அதனால தான் கட்டப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வேண்டியது முதல்ல ரட்சிப்பு, அதற்கு பிறகுதான் சுகம். அந்த மனுஷனுக்கு எடுத்தெடுப்புல சுகம் கொடுத்தார். இவனுக்கு முதல்ல ரட்சிப்பு, அதற்கு பிறகு சுகம். நீங்க பாவத்தினால நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு முதல்ல வேண்டியது உங்களுக்கு ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு வேணும். ஒரே வார்த்தை சொன்னார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா. யாருமே அதை எதிர்பார்க்கல, அவனே எதிர்பார்க்கல. அவ சுகமாக்குவார் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் பாவத்தை மன்னிப்பாருன்னு யாருமே அந்த இடத்துல எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவர் செய்யறாங்க. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு சொல்ற, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அவன் தெரிய அந்த மாதிரி பிரியமானவர்களே, பாவத்தினாலே கட்டப்பட்டிருந்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தர் திருப்புவார். உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? திருப்புவார். உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாம யாராவது இருக்காங்களா? கணவரா, மனைவியா, பிள்ளைகளா? திருப்புவார் கர்த்தர். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஜெபத்தை மாத்திரம் விடாதீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நான் ஜெபத்தை விடாதீங்க. அவங்களுக்காக ஜெபிக்காட போட பதிலே வரல, விடவே விடாது. ஜெபத்தினாலே செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரால எல்லாம் செய்ய முடியும். அதனால நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் என்ன ஆகாது? வீணாய் போகாது. பாருங்க, பிரயாசப்பட்டு அவரிடத்துல கொண்டு வந்தவங்க எவ்வளவு பிரயாசமா கொண்டு வராங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக பிரயாசப்படணும். பா சர்ச்சுக்கு வாப்பா. போமா, நான் வரல. சரி வந்து வா, கிளம்பி. மத்த இப்போ ஸ்கூல் படிக்கணும், ஸ்கூல் போறதுக்கு, காலேஜ் போறதுக்கு தட்டி எழுப்புறோம்ல, எழுந்திரி கிளம்பு சொல்றோம்ல. சபைக்கு ஏன் சொல்லுவதில்லை? சொல்லணும், எழுந்திரு. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, ஃபாஸ்டிங் பேர் நடத்துறாங்க, மாலை கூட்டம் நடத்துறாங்க, எழுந்துச்சு வா சொல்ல தெரியணும். ஏன்னா இங்கதான் விடுதலை. நீங்க இந்த இடத்த விட்டு வேற எங்க போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. நான் வேற சர்ச்சுக்கு போறேன், தாராளமா போங்க, ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா நாட்டப்பட்ட இடம் இதுதான், நாட்டப்பட்ட ஸ்தலத்துல தான் விடுதலை. அந்த அம்மா அந்த ஜபாலயத்து அன்னைக்கு அந்த அம்மா வேற ஜபாலயத்துக்கு போயிருந்தாங்கன்னா கிடைச்சிருக்குமா விடுதலை? அவர் எங்க இருக்கிறாரோ, எங்க உங்களை நாட்டி இருக்கிறாரோ, நீங்க வந்து நீங்க ஆராதிச்சாலே மறந்துடும். பலவீனப்படுத்துற ஆவி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பலவீனப்படுத்துற ஆவிலாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா மிரட்டிட்டு தான் இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி ஆவியில போராடினவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சொந்த குடும்பத்திலே பார்த்திருக்கிறேன், வெளியிலையும் பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன், மிரட்டி தான் பார்க்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால இந்த தேவன் நம்ம கொடுக்காம இருப்பாரா? நாம என்ன பண்ணோம்னா அதை தேடி போறோம். அதுதான் நம்மளோட பிரச்சனை. என்ன தெரியுமா? அதை தேடி போறோம். நம்ம அவரை தேடினா இது தானா வந்துடும். உண்மைதானே? அவரை நாம தேடினோம்னா இது தானா வர விஷயம். தானா கூட கொடுக்கப்படுற விஷயத்தை தேடி ஓடுவதை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். அத நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. உலகத்தான் ஓடுவான். வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், எல்லாம் வேணும், ஆஸ்தி வேணும், பொண்ணு வேணும், வெள்ளி வேணும். நம்ம ஓட தேவையில்ல, வர வேண்டியது அதெல்லாம் வர வேண்டியது, தானா வர வேண்டியது. இப்ப அதை தேடி தானே ஜனங்கள் ஓடுறாங்க. அதனால தானே வராம இருக்கிறாங்க சபைக்கு. ஏன்? வெளியே போயிட்டேன், இந்த வேலை அந்த வேலை. எதுக்கு? ஆஸ்தி சேர்க்கறதுக்கு தானே, குடும்பத்தை நடத்துறதுக்கு தானே. கர்த்தர் சந்திக்கிற தேவையை, கர்த்தர் சந்திப்பார் தேவையை. இங்க முதல்ல தேவனுடைய சமூகத்தை வந்து தேடுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏப்பா இதுக்காக நீ என்ன விட்டுறாதப்பா, நீ என்ன தேடு, நான் இதெல்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பா கொடுப்பார் பிரியமானவர்களே, கண்டிப்பா கொடுப்பார். பாருங்க, கடன் இருக்கிறதா? கடன் உடையும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. என்ன எவ்வளவு கடன் தொகை வச்சிருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினால உடையும். இந்த வசனத்தை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உபாகமம் 28:12. உபாகமம் 28:12.
ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நான் இப்போ கடன் வாங்குறவளா இருக்கிறேன், இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கொடுக்கிறவளா மாறுவேன். சொல்லுகிறவர் யாரு? வாக்கு மாறாதவர். அதனால பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அவரை தேடி வந்த எல்லாரையும் ஆண்டவர் சும்மா விட்டாரா? 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எலிசா கிட்டே ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவருடைய கணவர் மரித்து போயிட்டார். ஆனால் அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் சொல்றார், என் கணவர் மரித்து போயிட்டான், ஆனால் அவர் இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிட்டாரு. பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க என்ன சொல்றா இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாள் பாருங்க. உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார்கள். சரிங்களா? அப்போ இவள் என்ன சொல்றா? இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அவர் இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிட்டாரு, இப்ப கடன் கொடுத்தவன் என்ன பண்றான்? என் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொண்டு போறான், என்ன பண்றது? அப்ப எலிசா சொல்றாரு, நான் என்ன பண்ணணும், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. அப்ப அவ சொல்றா, ஒரே ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது, பாத்திரத்துல எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது. நீ போய் என்ன பண்ண, வேக வேகமாய் பக்கத்துல உனக்கு தெரிந்தவர்களிடத்துல உன் பாத்திரங்களை வாங்குன்னு சொல்றார். வாங்கி நீ எண்ணெயை வார் என்று சொல்றார். அந்த எண்ணெயை வார்க்க வார்க்க அதை வந்துகிட்டே இருக்குது. அப்போ எவ்வளவு அவளால பாத்திரம் வாங்க முடிஞ்சதோ வாங்கி ஊத்துறா. அவள் பாத்திரங்கள் முடிவடைந்த போது என்னாச்சு? எண்ணெய் நின்று போயிற்று. அப்ப அவள் போய் தேவ மனுஷனிடத்துல சொல்றா. அவன் என்ன சொல்றான்? நீ இதை விற்று நீ என்ன பண்ண, ஜீவனம் நடத்த. 9ஆம் வசனத்தை 7 வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் சொன்னாரா? அப்ப இந்த மகள் யாரை தேடி வந்தா? தேவ சமூகத்தை தேடி வந்தா. கடன் பிரச்சனை இருந்தா மனிதர்களை தேடி, இவங்க கிட்ட வாங்கலாமா அவங்க கிட்ட வாங்கலாமா, ஓடாதீங்க, இங்க வாங்க. உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர் பெருக பண்ணுவார். அவள்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் தான் இருந்துச்சு. அந்த எண்ணெயை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு? கடனையும் அடைத்தார், மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணாங்க. மீதம் எடுத்தார்களாம், மீதம் எடுத்து ஜீவனம் பண்ணார்கள். அப்போ இந்த எண்ணெய் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் நமக்குள்ளே மாத்திரம், உங்க குடும்பத்திலே உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள மாத்திரம் தான் அவர் இருந்தார்னா, உங்களை வைத்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திருப்புவார். ஒரே ஒரு பாத்திரத்துல என்னதான் இருந்துச்சு அவளுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்க குடும்பத்தாரை இழுக்கணும். வாங்குறா பாத்திரத்தை வாங்குறாள், எதை குறிக்கிறது? பக்கத்துல தெரிஞ்சவங்க பாத்திரத்தெல்லாம் வாங்குறாள், எதை குறிக்கிறது? நீ வா சபைக்கு வா 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 வா, அதுதான் அழைக்கணும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அங்க ஊற்றப்படுவார், அங்க ஊற்றப்படுவார், அங்க ஊற்றப்படுவார். தெருவே மாறிடும். தெரு மாறிச்சுன்னா அந்த ஏரியா மாறும், ஏரியா மாறிச்சுன்னா அந்த பட்டணமே மாறும். யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த தேசம் இன்னும் அசைக்கப்படாமல் இருக்கிறது? காரணம் நாம் தான். நமக்குள்ளேயே அவரை வச்சுட்டு இருக்கிறோம். அழைங்க, முதல்ல குடும்பத்தார் அழைங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது வா வா, உங்களுக்கு உள்ள இருந்த ஆவியானவர் அங்க ஊற்றப்படுவார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா செழிப்பா இருப்பீர்கள். உங்களுக்கு கடனும் அடையும், மீந்த இருக்கிறத ஜீவனம் பண்ணுங்கள் சொன்னார். அந்த ஆவியானவர் உங்களை வாழ வைப்பாரு.
ஆவியானவர் உங்களை வாழ வைப்பாரு, உங்களுக்கு குறையா இருக்காது. ஏன்னா அவர் நிறைவானவர். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, செழிப்பை அவர் திருப்பி கொண்டு வருவார். உங்களுக்கு திருப்பி கொண்டு அவர் வருவார். வறுமையிலிருந்து செழிப்பாய் உங்களை மாற்றுவார். அப்புறம் பாருங்க, இவரை நம்ம பார்க்கிறோம். யாரு? யாக்கோபு என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 32:10 என்ன சொன்னாரு? நான் வெறுங்கைனா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? இரு பரிவாரங்களோட இருக்கிறேன். ஆதியாகமம் 32:10 வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம போன ஆண்டவரே. வறுமை ஒண்ணுமே கிடையாது, வெறும் கோலும் கையுமா தான் போனாராம். இப்ப எப்படி இருக்கிறாரு? இரு பரிவாரங்கள் உடையவனானே. ஆசீர்வதிப்பா. திருப்பினாரா? யாக்கோபின் வாழ்க்கை எப்படி திருப்பினார்? ஒண்ணும் இல்லாம போனா யோர்தானை கடந்து, இப்ப திரும்பி வரும்போது எப்படி வரான்? ஓ, 2 camps of blessing. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு பரிவாரம்னா இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பிரியமானவர்களே, பாருங்க 30ஆம் அதிகாரத்துல அவன் எப்படி வளர்ந்தான் பாருங்க. ஆதியாகமம் 30ல 43ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் எப்படி வளர்ந்தான் பாருங்களேன். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஹல்லேலூயா. எப்படி வளர்ந்தார் பாருங்க. ஆபிரகாம் செல்வ சீமான். என்ன காரணம்? அவர்களை தேவனை மாத்திரம் தேடி கொண்டிருந்தாங்க, வளர்ந்து கொண்டே போனாங்க. தாவீது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், வர வர விருத்தி அடைந்தான். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். தாவீது விருத்தி அடைந்தார். இது ஒரு ஆபிரகாம் செல்வ எலியேசர் சொல்றாரு, ரெபெக்கால பார்க்கும்போது அவருடைய ஊழியக்காரன் சொல்றாரு, என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? செல்வ சீமானா இருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சான், 100 மடங்கு பலன். அதற்கு பிறகு என்னாச்சு? அவன் வளர்ந்து கொண்டே போகிறான். எதிராளிகள், அவன் சத்துருக்கள் பார்த்து சொல்றாங்க, எங்களை விட்டு போயிடு, நீ எங்களை மீறி போயிட்ட, எங்களையும் மீறி நீ வளர்ந்து கொண்டு போகிறாய். அதுதான் தேவ சித்தம். வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. நாம் வறுமையில் இருப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. நாம் இப்படி கடன்ல உட்கார்ந்து கஷ்டப்படுவது அவருடைய விருப்பம் இல்லை. பின்ன ஏன் நமக்கு இந்த பாடுகள்? நாம் அவரை தேடவில்லை. அவரை தேடுங்களேன், அவரை மாத்திரம் தேடுங்களேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாண்டவரே, கடன் எது பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், உண்மை மாத்திரம் தேடுறேன் அப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் திருப்புவார். கடன் எங்க போச்சுன்னு தெரியாது, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட்டதுன்னே தெரியாது, நமக்கே தெரியாது. எப்படி அடைச்சேன்? இவ்வளவு லட்சக்கணக்கில் இருந்துச்சே கடன், எப்படி அடைச்சேன் தெரியாது. கர்த்தர் சந்திப்பார், திருப்பி கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, மரணத்திலிருந்து நித்திய ஜீவன். ஆமென். மரண பாதையிலிருந்து நமக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் திருப்புகிறார். ஆக்கினையாக நாம் இருந்தோம். நாம் எல்லாருமே எதற்கு அடிமைகளா இருந்தோம்? நித்திய ஆக்கினைக்கு அடிமைகளா இருந்தோம். நம்ம என்ன பண்ணிருக்கிறார்? அவரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் திருப்பி இருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-55 ரொம்ப பிரசித்தமான ஒரு வசனம் இல்லையா அது? 1 கொரிந்தியர் 15:54-55. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே? ஓ டெத், வேர் இஸ் யுவர் ஸ்டிங்? ஓ கிரேவ், வேர் இஸ் யுவர் விக்டரி? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். மரண பயம் வருதா? செத்துருவோம் போல இருக்குதா? பயப்படாது. மரணம் நம்மை ஆண்டு கொள்ளாதே. நம்ம என்ற பாதையை கர்த்தர் திருப்பி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு எதுவும் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் மரண பாதையில நடக்கிறவர்கள் அல்ல.
சாவை பார்த்து பயப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்குது, நான் மறிச்சிரும் போல இருக்குதே, மறிக்க மாட்டீங்க. அதுக்கு தாங்க அவர் சிலுவைக்கு போனார். எபிரேயர் பாருங்க, எபிரேயருடைய நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 14-15, இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எபிரேயர் 2:14-15 பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 2வது வசனம் ரொம்ப முக்கியம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே என்ன அர்த்தங்க? மனுஷனுக்கு அவன் மரணம் அடைந்த பிறகு என்ன நடக்கும் தெரியாது. அதனால மரணத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் தான் எல்லாருமே. ஆனால் இயேசு சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி சாத்தானை நசுக்கினபடினாலே இப்ப நமக்கு தெரியும் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, நாம் அவரோட வாழ போகிறோம், அவரோட நித்திய காலமா இருக்க போகிறோம். அதனால நமக்கு மரண பயம் கிடையாது, மரண பயம் தேவையில்லை. நம்மை விடுதலை ஆக்குவதற்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். மரணத்தோட மரண பயம் ரொம்ப மோசம், அப்படிதானே? மரணத்தோட அவ்வளவுதான், நிம்மதியா போயிடும். மரண பயம் ஒரு மனுஷனுக்குள்ள நுழையுதுன்னு வைங்க, அவ்வளவுதான், போச்சு, நிம்மதியா போயிடும். எந்த நேரமும் என்ன ஆகும் தெரியலையே. இருமல் வந்துச்சுன்னா கொரோனாவா இருக்குமோ, தலைவலி வந்துச்சுன்னா நான் கட்டி இருக்குமோ, அப்படியே போகும், எண்ணம் தாறுமாறாய் போகும். என்ன வயிறு வலி வந்துச்சுன்னா அல்சர் வேற எதனா இருக்குமா, என்ன இருக்கும் தெரியலையே, இப்படிதான் யோசிக்க தோணும். அப்படி யோசனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. உங்களை கர்த்தர் அவருடைய சிலுவையினால் என்ன பண்ணுவார்னா விடுதலை ஆக்குவார். இந்த 2வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். மரணத்துக்கு அதிகாரம் இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்காக அவர் வந்தாரு. ஆனால் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை ஆக்குவார். நம்ம எது மரண பயம் வேண்டாம், நீ இருக்கிற வரைக்கும் எனக்காக வாழு, உன் வேலை முடிஞ்சுதா கிளம்பி போயிட்டு அவ்வளவுதான் அவருடைய காரியம். அதுக்கு மேல அவர் வைக்க மாட்டார். வேதம் என்ன சொல்லுங்க? நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதான்? அருமையா இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமியில இருந்து கஷ்டப்படுறோம். நமக்கு வாழணும்னு ஆசை இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன் கஷ்டப்பட்டு இருக்க, இங்க வா, என் கூட சந்தோஷமா இருவா. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய சித்தம் உங்களை எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில வாழ வைக்கும் என்று விரும்புகிறாரோ அது வரைக்கும் உங்களை ஒருவனாலும் தொட முடியாது. உங்கள் ஜீவனை ஒருவனாலும் எடுக்க முடியாது. என்ன மந்திரம் பண்ணாலும், என்ன சூனியம் பண்ணாலும், என்ன தாயம் கட்டினாலும், என்ன பொம்மை அடிச்சு இது ஆணி அடிச்சாலும், இதெல்லாம் இருக்கு. கூடு விட்டு கூடு பாய்ந்தாலும், ஏவினாலும், வீட்டுல என்ன போட்டு போனாலும், சாப்பாடுல என்ன கலந்தாலும் ஒண்ணுமே பாதிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜீவனை காப்பார், கர்த்தர் உங்கள் ஆத்மாவை காப்பார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஜீவன் போகவே போகாது. மரண பயத்தினாலே வாதித்துக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தைரியம் கொள். நம்ம ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தவர். நீ அந்த மரண பாதையிலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை திருப்புறார். இன்றைக்கு விசுவாசித்தால் என்றால் நீ தேவ மகிமையை பார்ப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர்லயும் அதே தான் போட்டிருக்குது. எபேசியர் 2:8-9 வாசிக்கலாம் பாருங்களேன். அவர் ஏன் சிலுவைக்கு போனார்? இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சிலுவை பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஹல்லேலூயா. அப்ப கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாம் இதுல பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இது தேவனுடைய ஈவு. அவர் ரட்சிப்பு என்பதோட ஈவு. அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம மரணத்தை பார்த்து பயப்படலாமா? நாம வியாதியை பார்த்து பயப்படலாமா? நாம சஞ்சலத்தை பார்த்து பயப்படலாமா? ஒன்று குறித்து பயப்பட வேண்டாம். பயம் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. பாருங்க, சங்கீதம் 64:2 தாவீதுக்கு பயம் வருது. என் சத்துருக்கள் மேல எனக்கு இருக்கிற பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் ஜெபம் பண்றார். பயம் வருது அவருக்கும்.
பயம் வரும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வசனத்தினாலே நம்மை உறுதிப்படுத்தும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வசனத்தினால உறுதி. ஆமாண்டவரே, நீங்க மரணத்தை ஜெயிச்சீங்க ஆண்டவரே, நீங்க என் சத்துருக்களை ஜெயிப்பீங்க ஆண்டவரே, நீங்க என் சத்துருக்களை மேற்கொள்வீங்க ஆண்டவரே, எதுவுமே என்னை பாதிக்காது, ஒன்றுமே என்னை கலங்கப்படுத்தாது, என்னை மரணம் நெருங்காது, நீர் இந்த பூமியிலே வாழ வைக்கும் நாள் வரைக்கும் என்னை வாழ வைத்தே தீருவீர், நான் வாழ்ந்து காட்டுவேன். மோசேனுடைய வாழ்க்கை எப்படி ஜெயமாய் முடிந்ததோ, தானியேலுடைய வாழ்க்கை எப்படி ஜெயமாய் முடிந்ததோ, அப்படி என்னுடைய வாழ்க்கையும் எப்படி முடியும்? ஜெயமாய் முடியும், ஆசீர்வாதமாய் முடியும், செழிப்பாய் முடியும், சுதந்திரமாய் முடியும், விடுதலையாய் முடியும், நித்திய ஜீவனிலே போய் முடியும். நித்திய ஜீவனிலே தான் போய் முடியும். நான் பரலோகத்தில் தான் அவரோட எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இன்றைக்கு நான் கண்ணை முன்னா, இப்போ நான் கண்ணை முன்னாலும் நான் எங்க இருப்பேன்? இயேசுவோடு இருப்பேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியணும். அவர்களுக்கு தான் மரணத்தை பார்த்து பயமே இருக்காது. மரணத்தை பார்த்து பயமே இருக்காது. என்னன்னு சொன்னால் மரணம் முடிவல்ல, மரணம் தொடக்கம். மரணம் ஒரு தொடக்கம். அதற்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அந்த மரண பயத்தை நம்ம விடுதலையாக்க, நம்மை செழிப்பாக்க, நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்ற, நம்மை விடுதலையாக்க, நமக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்க அவர் சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தொங்கினார். நம்முடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அடிமைத்தனத்தை பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வறுமை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரண ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, நோய்களை ஏற்றுக்கொண்டு, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு துணி கூட இல்லாமல் தொங்கினார். ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க தரித்திரரானார். வசனம் இருக்குதே, தரித்திரர் எப்படி தரமானாரு? ஒன்றும் இல்லாம தோணுது. அந்த அளவுக்கு தரித்திரரானார். கொஞ்சம் கற்பனை பண்ணி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கா இந்த அளவுக்கு போவாரா? அப்ப நான் அவருக்காய் எந்த அளவுக்கு போகணும்? எனக்காய் அவர் அந்த அளவுக்கு போகும்போது நான் எந்த அளவுக்கு பாயணும்? ஆண்டவரே, உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன் ஆண்டவரே, உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே, மரணத்தை பார்த்து சொல்லுவேன், மரணமே உன் கூர் எங்க, பாதாளம் உன் ஜெயம் எங்க? எல்லாவற்றிலும் நான் முற்றும் ஜெயம் கொள்கிறார் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் திருப்பி கொண்டு வருவார். அதுதாங்க ஆசாப் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும்.